இறைவனுள் அனைத்து உயிர்களும் உள்ளது. அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது. பொதுவாக ஒரு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூ எப்படி இருக்கும்? படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு, ஆர் அட்லீஸ்ட் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க, பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும்ல. ஆனால் இந்த படத்துக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூற மொக்கையாக இருந்துச்சு, இன்டர்வலில் தான் கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார வச்சாங்க. அண்டு செகண்ட் ஹாஃப் செம்ம சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு சேஸ் சீக்வன்ஸ் வரும். அந்த சேஸ் சீக்வன்ஸில் ஆரம்பித்து கடைசியில் எண்டில் ஒரு மிகப்பெரிய வார் சீக்வன்ஸ் வரும். அந்த வார் சீக்வன்ஸ் வரைக்கும் சும்மா பரபரன்னு கொண்டு போயிருந்தாங்க. கண்ணை எடுக்க முடியல ஸ்க்ரீன்லேருந்து. அந்த மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக படத்தோட மிகப்பெரிய வில்லன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? எவ்வளோ நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பைரவா, புஜ்ஜி, அப்புறம் பிரபாஸ்க்கு லவ் போர்ஷனு, அப்புறம் சில காமெடின்னு சொல்லிட்டு அவனை காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு சிரிப்பே வரமாட்டேங்குது. இந்த மாதிரி போட்டு மொக்கையாக பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு இடையில் சில பல கேமியோஸ்லாம் கொஞ்சம் வேஸ்ட் வேறு பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் மனவருத்தமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போயே நெகட்டிவ் சொல்லிட்டேன், இருந்தாலும் மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனதே அஸ்வத்தாமா கேரக்டரில் நடித்த நம்ம அமிதாப் பச்சன் தான். நான் காப்பாற்றுவேன். ஒரு பெரிய பவுண்டி. ஸோ மனுஷன் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அமிதாபாவோட கேரக்டர் மட்டும்தான், அதாவது அஸ்வத்தாமா கேரக்டர் மட்டும்தான் உங்கள் மனசில் நிற்கும். வேறு எந்த கேரக்டரும் கூட அவ்வளோவா நிற்காது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேரக்டரை செம்ம சாலிடாக சூப்பராக பண்ணியிருந்தார். இதுக்கப்புறம் அவர் கேரியரில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு அமையுமா இல்லை இப்படி அமைஞ்சிருந்துச்சா அப்படின்னு தெரில. பட் இந்த கேரக்டர் ஒரு சூப்பர் ஐகானிக் கேரக்டராக வரும். அவர் கேரியர்லேயே ஒரு பெஸ்ட்டு கேரக்டர் எனக்கு தோணுது. அவரை டிஏஜிங் பண்ணி காட்டினதாக இருக்கட்டும், அந்த வார் சீக்வன்ஸு, அண்ட் அவர் அவ்வளோ கன்வின்சிங். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் என்னதான் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாலும் டூப்ஸ் போட்டிருந்தாலும் அது அவ்வளோ கன்வின்சிங்காக காட்டியிருந்தார். உண்மையிலேயே அவர் 7-8 அடி உயரம் அப்படின்ற மாதிரி நம்ப வச்சுட்டாங்க. இதுக்காக தான் அவரை கேஸ்ட் பண்ணாங்களான்னு தெரில. பட் இந்த கேஸ்டிங் லிஸ்ட்லேயே சூப்பர் பிரில்லியன்ட் கேஸ்ட்னா அது அஸ்வத்தாமா அடித்த அமிதாப் பச்சன் தான். அண்ட் செகண்டாக மனசில் நிற்கிறது தீபிகா படுகோன். அவங்க கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு. சுமதிங்கிற கேரக்டரில் வந்திருப்பாங்க. கல்கியோட அம்மா சுமதிங்கிறது புராணங்களே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. SUMITI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வேர்டு வரை கொடுத்துருப்பாங்க. அதை சுமதிங்கிறத மாற்றின அந்த விதம் டிரான்ஸ்லேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது இந்த புராணங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கும். அவங்களும் அந்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒன்று, படம் முழுக்க அவங்க ஒரு மாதிரி சோகமாக அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. எனிவேஸ் அந்த கேரக்டரோட டிசைன் அந்த மாதிரி இருந்தால் கூட அது ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிடுது ஆட்டோமேட்டிக்காக. பட் மற்றபடி அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்டர்வலில் அவங்க செமையாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அண்டு ஃபைனலி மூணாவதாக தான் நம்ம பிரபாஸ்க்கு வரோம். பிரபாஸ் எப்படி சொல்கிறது, இந்த படத்தோட நெகட்டிவும் அவர் தான், ஒரு வகையில் பாசிட்டிவும் அவர் தான். உலகத்தில் ஒரே ஒரு சைடு தான், உன் சைடு. ஹை. அதுவும் மெயினாக அந்த காமெடி சீக்வன்ஸ் ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு. அதுவும் ஓப்பனிங் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோ லென்த்தியான ஃபைட் சீக்வன்ஸ் எதுக்கு வச்சாங்கன்னு தெரில. அது முடியும் போது படா முடிஞ்சா அடுத்த வேலையை பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ டயரிங் பண்ணி விட்டுறாங்க. பத்தாவது வரைக்கும் அந்த புஜ்ஜி வேறு கையாமையான்னு கத்திட்டு நடக்குது. இது கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த வாய்ஸ் நான் டீசர் ட்ரெய்லரில் பார்க்கும்போது கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது அது அவ்வளோவா நல்லா இல்லை, செட்டாக ஆகலை. ஒரு மாதிரி அடுக்க மொழியில் பேசுகிறேன்னு சொல்லி ஓவராக போட்டு பேசி திணிச்சு வச்சுட்டாங்க. அது அவ்வளோவா செட் ஆகலை. ஆக்சுவலி நான் புஜ்ஜி கேரக்டர் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்சு போச்சு. ஹோலாக இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்கிறது, ஒரு அரகுரா மீல் சாப்பிட்டு வெளில வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்டா பாதி தான் சாப்பிட்ருக்கோம், மீதின்னு சாப்பிட்லையேங்கிற ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட. அண்டு கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. அதுவும் கமல் சாரை வச்சு அந்த லீடு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. எப்படி டேனோஸ் ஐ கேன் டூ மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறங்கி வராரோ,
அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸில் இருக்குது. அதை பார்க்காம வந்துடாதீங்க. ஏன்னா அது விஷுவலி வந்து ரொம்பவே சூப்பராக செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி கமல் சார் வர சீன் வந்து 2 சீன் தான். ஆனால் அந்த 2 சீன்லேயே வந்து அவர் எப்படிப்பட்ட கேரக்டர், அவர் என்ன பண்ண போகிறாரு, அவரால் என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் அவரை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஹைப்பை ஏற்றி ஒரு மாதிரி வேற லெவலில் கொண்டு போய்ட்டாரு. அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாகவே அவ்வளோ ஹோல்டு பண்ணுறாரு. அவர் ஃபேஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் அதுவே வந்து அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபுல் சிஜி கேரக்டராக இருக்கட்டும், அது சிஜி மாதிரி மோஸ்ட்லி தெரியாது, அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த 2 சீக்வன்ஸ்லாம் இருந்தாலும் அந்த 2 சீக்வன்ஸையும் வந்து பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருந்தாங்க. எத்தனை யுகமானாலும் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாற தெரியாது. மற்றபடி ஓவராலாக சொல்லப்போனால் படத்தோட அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ரொம்பவே செம்ம ஹை. இதை சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த செட் பீசஸ், அந்த கிராஃபிக்ஸு, விஎஃப்எக்ஸு எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் பிஸ்ரடிக்கு தான் தெரியுது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியன் சினிமாவுக்கே வந்த சாபம். பிஸ்ரடிக்காமல் நீங்கள் விஎஃப்எக்ஸ் பண்ணவே முடியாதரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து யார் இடத்துலையும் பண்ணி விட்டுறாங்க. அது வந்து யார் தான் வந்து மாற்ற போகிறான்னு தெரியல. மற்றபடி வந்து அந்த விஎஃப்எக்ஸ் பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் அது மோஸ்ட்லி இந்த 3Dயை வச்சு மேட்ச் பண்ணி ஒரு மாதிரி பெருசாக உறுத்தாத லெவலுக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபே வந்து ஒரு மாதிரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் படம் நல்லாயிருக்கும், இதுக்கப்புறம் படம் நல்லாயிருக்கும்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அழகாக ஃபஸ்ட் ஹாஃப் ஓடிடுமா, அப்புறம் செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே நல்லா இருக்கா, அப்போ அதுவும் ஓடிடும். ஓகேவா? அவ்வளோ. மற்றபடி வந்து பெருசாக வந்து நீங்கள் படத்தை பார்த்தே ஆகணும், ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்ட படம் கிடையாது. மற்றபடி ஆகா ஓகோ நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னா இல்லை, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் ஒரு ஹாலிவுட் லெவல் விஷுவல்ஸை காட்ட முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்க ஒரு அடுத்த ஒரு படம். அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக சொல்கிற லெவலுக்கு இதில் அவ்வளோவா இல்லை. பட் செகண்ட் பார்ட் வந்து இவங்க கொடுத்த லீடுக்கு உண்மையிலே அது செம்ம ஒர்த்தாக இருக்குன்னு தான் தோணுது. அண்ட் மெயினாக வந்து அந்த வார் சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. குருஷேஸ்திர போரோட அந்த வார் சீக்வன்ஸு அதெல்லாம் ஓப்பனிங்லையும் காமிச்சிருப்பாங்க, கிளைமேக்ஸ்லையும் காமிச்சிருப்பாங்க. அந்த வார் சீக்வன்ஸ் காமிச்சது வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எப்படி 300 ஸ்பாட்டன்ஸ் வந்து அந்த போர் சீக்வன்ஸ் வந்து அந்த வார் சீக்வன்ஸ் வந்து ஜாக் ஸ்னைடர் சூப்பராக எடுத்திருப்பாரோ, அந்த மாதிரி ஒரு விஷனில் வந்து அந்த வார் சீக்வன்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே அங்கே ஒரு போர் நடந்து முடிஞ்ச அந்த லெவல் வந்து நமக்கு உணர முடியுது. அந்தளவுக்கு அந்த வார் சீக்வன்ஸ் அவ்வளோ கன்வின்சிங்காக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு உண்மையிலே டேரக்டரை பாராட்டி தான் ஆகணும். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னென்னா, இது வந்து செம்ம ஹெவி இன்ஸ்பிரேஷன் ஒரு வாடை அடிக்குது. அந்த டியூனு, மேட்மேக்ஸு, மெயினாக அலிட்டா பேட்டில் ஏஞ்சல் படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, அந்த படத்தோட அந்த கோர் கான்செப்டும் இதே மாதிரி தான் இருக்கும். மேலே ஒரு சிட்டி இருக்கும், கீழே ஒரு சிட்டி இருக்கும், இங்கேருந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து அந்த காஷி காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது அப்படியே வந்து அப்பட்டமாக தெரியுது. அதை நமக்கு ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து தவிர்க்கவும் முடியல. அந்த செட் பீசஸ் கூட கொஞ்சம் சில இடத்துல ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சுது. அது கொஞ்சம் கிரவுண்டடாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு மாதிரி சில இடங்களில் வந்து ஹாலிவுட் படங்கள்லேருந்து அப்படியே தூக்கி கொண்டாந்து இங்கே வச்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அதை நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ செகண்ட் பார்ட்டில் மேபி வந்து இது வேறு மாதிரி கூட கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நெகட்டிவ்ஸ்லாம் செகண்ட் பார்ட்டில் சரி பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் பார்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ என்னோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். மற்றபடி குட்டி கேமராஸ்லாம் வராங்க, எல்லாருமே வந்து ஒரு வர்றாங்க போகிறாங்க, பேருக்கு இருக்காங்களே தவிர பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. அந்த ஸ்க்ரீனில் அவங்களுக்கு காட்டும் போது சரி ஓகே இவங்களா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுதே தவிர அவங்களால பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகலை. ஸோ அந்த வகையில் வந்து அவங்களாம் வேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க தான் சொல்லணும். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு குட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியே தவிர ஒரு தரமான சம்பவம்ப்பா அப்படின்னு வந்து சொல்ல முடியல. மற்றவங்கள்ட்ட போயிட்டு இந்த படத்தை பார்த்தே அவனும் சஜஷன் பண்ணுற லெவலுக்கு இந்த படம் கிடையாது. அதே சமயம் பார்க்காத படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற லெவலுக்கும் இல்லை. இது ரெண்டுத்துக்கும் மிடில் அடிக்குது. அப்போ செகண்ட் பார்ட் அதை சரி பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செம்மையாக இருக்கும். பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு டவுட் இருக்குது, மகாபாரதம் கதை வந்து முழுசாக தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த கதையை புரிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் மகாபாரதம் தெரியாதவங்களுக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சும் புரியாமல் தான் அந்த கதையை கொண்டு போவோம். அந்த ஃப்ளோவே அப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இவங்க தெளிவாக புரிய வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அட் த சேம் டைம் இந்த ஒரு கான்செப்டை வச்சு எப்படி இவங்க குளோபல் லெவலில் அதை ரீச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்குது. ஏன்னா இது இங்கே உள்ளவங்களுக்கே ஒழுங்காக புரிய மாட்டேங்குது. இது எப்படி குளோபல் லெவல் ஆடியன்ஸ் கரெக்டாக கொண்டு புரிய வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வரும் நாட்களில் பார்ப்போம். அண்ட் இதோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் டோனி சிவா. வரட்டா?